நெக்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது வந்து பில்டர் விட்ஜெட். பில்டர் விட்ஜெட்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு டெக்ஸ்ட் நீங்க வந்து குடுக்குறீங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆ உங்களோட ஸ்க்ரீனுக்கு லார்ஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற ஒரு விட்ஜெட் தான் வந்து பில்டர் விட்ஜெட். ஸோ நம்ம கோட் வழியா பார்க்கலாம். இட்ஸ் ரொம்ப ஈஸியான பில்டர்ன்னு சொல்லலாம் இது. ஸோ, இப்போ வந்து நம்ம மை ஆப்ல வந்து ரிட்டர்ன் வந்து மெட்டீரியல் குடுத்துருக்கோம். இப்போ ஹோம் வந்து முன்ன சாக்ஃபோல் குடுக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து மை ஹோம் பேஜ் தான் குடுப்போம். ஸோ, ஓகே. இப்போ எப்படி நம்ம வந்து பில்டர் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இங்க இருக்கிற ஹோம் பேஜ் வந்து எனக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகுற மாரி குடுத்துருக்கேன். ஸோ, வந்து சாரி பில்டர் குடுத்துட்டேன். ஸோ, மை ஹோம் பேஜ் வந்து இங்க வந்து ஹோம் பேஜ் வந்து எனக்கு வந்து பில்டரா ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ, ஹோம் பேஜ் ஈக்குவல் டூ பில்டர் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ பில்டர்ன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து பில்டர் வந்து பில்டர் கான்டெக்ஸ்ட்டா இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்பதான் வந்து பில்டர் கான்டெக்ஸ்ட்டா என்னெல்லாம் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பில்டர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு குடுக்குறோம். இது எனக்கு எப்படி இருக்கணுமா, கான்டெக்ஸ்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். கான்டெக்ஸ்ட்டா. ஓ! இப்ப எப்படின்னா, இந்த பில்டர் நீங்க குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க குடுக்குற டெக்ஸ்ட் வந்து ஆ நா எப்படி இருக்கணுமோ, நார்மலா ரியாக்ட் ஆகுற மாரி இருக்கும். இப்ப நீங்க குடுக்குற ப்ராப்பர்ட்டீஸ் வந்து பில்டர் நீங்க குடுத்தீங்கன்னா, என்லார்ஜா இருக்கும். இருக்கிற உங்களோட டெக்ஸ்ட்ட வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா விசிபிள் ஆகுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன குடுக்கணுமா, இப்போ வந்து ரிட்டர்ன்ல வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் குடுக்க போறேன். ஸோ ரிட்டர்ன்ல வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் குடுக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்னா, ஆ ஸோ என்னவா இருக்கணும்? ஸோ டெக்ஸ்ட் வித் தீம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். டெக்ஸ்ட் வித் தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட் வித் தீம் வந்து எனக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, இதுக்கு எனக்கு என்ன ஸ்டைல் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே நம்ம ஸ்டைல் வந்து குடுத்துக்கலாம். ஆ ஸோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இந்த ஸ்டைல் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து என்ன தீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கலாம். ஸோ தீம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, தீம் டாட் ஆஃப் அப்படின்னு குடுக்கணும். ஸோ இப்ப டாட் ஆஃப் குடுத்தீங்கன்னா, என்ன வந்து இருக்கணும், கான்டெக்ஸ்ட் தான் எனக்கு வந்து தீமா இருக்கணும்னு சொல்றேன். ஸோ ஸோ டெக்ஸ்ட் தீம் அது வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் தீமா தான் வந்து டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது வந்து டிஸ்ப்ளே எப்படி இருக்கணும்னு சொல்லி குடுக்கணும். டிஸ்ப்ளே மீடியமா குடுத்தீங்கன்னா மீடியம் ஆகும். ஸ்மாலா குடுத்தீங்கன்னா ஸ்மால் ஆகும். டிஸ்ப்ளே லார்ஜா குடுத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் வந்து டெக்ஸ்ட்ட நம்ம வந்து ஃபாண்ட் வழியா மாத்துறது. ஸோ எனக்கு லார்ஜா வேணும்னு சும்மா நான் குடுக்குறேன். ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளோட கோட். ஸோ டெக்ஸ்ட் குடுத்து கமா ஸோ இவ்வளோதான் நம்மளோட கோட். ஸோ நம்ம டெக்ஸ்ட் குடுத்தாச்சு. இது நம்ம டிஸ்ப்ளே லார்ஜ் இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி. ஒரு டெக்ஸ்ட்ட வந்து எனக்கு இது லார்ஜா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ரன் குடுத்தீங்கன்னா ஸோ இப்ப நம்மளோட அவுட்புட் வந்து ஷோ ஆக போகுது. ஸோ டெக்ஸ்ட் வித் தீம் வந்து நம்மளோட ஸ்க்ரீன்ல என்லார்ஜா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வித் தீம் வந்து என்லார்ஜா இருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து எப்படி இருக்கணும்னா, மீடியமா இருக்கணும். பாடி மீடியம். ஐ மீன் டிஸ்ப்ளே மீடியம். டிஸ்ப்ளே மீடியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோடது வந்து மீடியம் ஆயிடுச்சு. இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டீஸ்.